வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது சூரியன் டைம். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் சூரியன் டைம் பார்க்கணும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து சூரியன் டைம் ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி அப்பதான் நான் போட போகிற புது புது வீடியோஸ் நம்மளோட நான் கிடச்சிட்டே இருக்கும். இதை குறித்து பார்க்க போறோம். ஓபிசி சான்றிதழை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஓபிசி சான்றிதழ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் சொல்லியிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஓபிசினா என்னன்னு சொல்லிடுறோம். ஓபிசினா வந்து பார்த்தீங்கன்னா அதர் பேக்வர்டு கிளாஸஸ். அதில் வந்து பார்த்தீங்கன்னா யார் யார் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிசி இருப்பாங்க, எம்பிசி இருப்பாங்க. மோஸ்ட் பேக்வர்டு கிளாஸஸும் பேக்வர்டு கிளாஸஸ் தான் அதில் இருப்பாங்க. அதுதான் ஓபிசி சர்டிஃபிகேட்னு சொல்லுவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் டைம் வந்து 365 நாள் தான். அதுக்கப்புறம் வந்து அது வாங்க முடியாது. மறுபடியும் போய் இன்னொரு டைம் அப்ளை பண்ணி தான் வாங்கணும். அதனால வந்து என்ன கோரிக்கை கொடுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா, லைஃப் டைம் ஒன்ஸ் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வாங்கிட்டா லைஃப் டைம் அது செல்லுபடி ஆகுமோ, அதே போல் வந்து ஒன்ஸ் ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்கிட்டா வந்து லைஃப் டைம் செல்லுபடி ஆகிற மாதிரி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி முதல்வர் கோரிக்கை கொடுத்துருக்கேன். மத்திய அரசுக்கு பிரதமர் கூட சிஎம்பிஎம்க்கு அந்த கோரிக்கை கொடுத்துருக்கேன். இது வந்து நிறைவேறினா நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி எழுதும்போது பார்த்தீங்கன்னா எம்பிசி இருக்காங்க, எம்பிசி இருப்பாங்க, அவங்களுக்கு தனி கட் ஆஃப் இருக்கும். எம்பிசி முஸ்லீம் தனி கட் ஆஃப் இருக்கும். அதே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எழுதும்போது ஓபிசியாக இருக்கும். அது இடஒதுக்கீடு பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறது, பேங்கிங் எக்ஸாம் எழுதுறது, ஆர்ஆர்பி எக்ஸாம் எழுதுறது, எஸ்எஸ்சி எக்ஸாம் எழுதுறது, அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இடஒதுக்கீடு வந்து ஓபிசிக்கு தனியாக கொடுப்பாங்க. இடபிள்யூஎஸ்க்கும் இருக்குது. அதாவது வந்து ஓபிசிக்கு தனி இடஒதுக்கீடு கொடுப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ டேரெக்டாக ஜிடிஎஸ் போஸ்ட் ஆஃபீஸில் எடுக்கிறாங்கன்னா அதுலேயே பார்த்தீங்கன்னா ஜிடிஎஸ் போஸ்ட்டுக்கு வந்து ஓபிசிக்குன்னு தனி இடஒதுக்கீடு கொடுப்பாங்க. அதனால் வந்து அவங்களுக்கு வேலைவாய்ப்பில் வந்து முன்னுரிமை கிடைக்கிறது அதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த சர்டிஃபிகேட் வந்து ரொம்ப அலைச்சல் இல்லாமல் வாங்கிக்குவாங்க. ஒன்ஸ் வாங்கிட்டா வந்து லைஃப் டைம் எடுத்துப்பாங்க. அதனால் வந்து இது ரொம்ப முக்கியமான கோரிக்கை. இதை வந்து மத்திய அரசு கவனத்தில் கொண்டு ஓபிசி சான்றிதழுக்கு வந்து லைஃப் டைம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வச்சுட்டேன். இது போன்ற அப்டேட் மற்றும் விழிப்புணர்வு தகவலுக்கு தொடர்ந்து சூரிய டைமை ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. சூரியகுமார், சூரிய டைம். தேங்க்யூ.